கண்ணன் ஒரு நல்ல மனிதன். தனது மனைவி, ஒரு மகன், ஒரு மகளுடன் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை நடத்தி வந்தான். நல்ல வேலை, நல்ல வருமானம், குடும்ப அன்பு எல்லாமே அவனிடம் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் தவறான நட்பு அவனை மெல்ல மெல்ல மது பழக்கத்திற்குள் இழுத்துச் சென்றது. இறுதியில் அடிமைத்தனமாகிவிட்டது. கண்ணனின் மனைவி இதையெல்லாம் பார்த்து மனம் உடைந்தாள். கணவன் மாறிப்போனதை பார்த்து தினமும் கண்ணீர் வடித்தாள். குடும்பத்தில் அமைதி இல்லை. குழந்தைகள் தந்தையை பார்த்து பயந்தனர். ஆனால் அவள் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவள் தினமும் இயேசுவின் பாதத்தில் விழுந்து இரவும் பகலும் ஜெபித்தாள். அவளின் கண்ணீரான ஜெபத்தை இயேசு கேட்டார். ஒரு நாள் கண்ணன் அவன் வாழ்க்கையை நினைத்து மனம் உடைந்தான். தவறு என்பதை உணர்ந்தான். கண்ணன் கண்ணீருடன் தனது மனைவியிடம் ஓடி வந்தான். என்னை மன்னித்து விடு என்று அழுதான். அவள் அவனிடம் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள். இயேசு எப்படி வாழ்க்கையை மாற்றுகிறார் என்பதை கேட்ட கண்ணன் தன் இதயத்தை இயேசுவுக்கு அர்ப்பணித்தான். அந்த நிமிடமே அவன் உள்ளத்தில் ஒரு ஆழ்ந்த அமைதி நிறைந்தது. அவன் ரட்சிப்பை பெற்றான். அன்று முதல் கண்ணனின் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. மதுவை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கையை தொடங்கினான். இன்று அவன் பலரிடம் இயேசுவை பற்றி தன் குடும்பத்துடன் சாட்சி சொல்லி வருகிறான். ஒரு மனைவியின் நம்பிக்கையும் ஜெபமும் ஒரு வாழ்க்கையை மாற்றியது. கண்ணன் இன்று உண்மையான சந்தோஷத்துடன் வாழ்ந்து வருகிறான்.